வாசுதேவன் வந்துகிட்டு இருக்க நேரத்துல சுமதிய வீல் சேர்ல கூட்டிட்டு போறாங்க. வாசுதேவன் வார்டுக்குள்ள போறாரு. ரம்யாவும் ஆதியும் நின்னுகிட்டு இருக்காங்க. வாசுதேவன் கேக்குறாரு, என்னாச்சு ரம்யா? என்னங்க, மீனாட்சியோட அம்மாவுக்கு நினைவு திரும்பிருச்சுங்க. இவ்வளவு நேரம் அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா ரம்யா? ரொம்ப நல்லது. அந்த மீனாட்சி ரொம்ப கவலையா இருந்தால? ஆமாங்க, இப்பதான் மீனாட்சி முகத்துல சந்தோஷமே வந்திருக்கு. ரம்யா, எங்க அவங்க? மாமா டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போயிருக்காங்க மாமா. ஆதி, வர லேட் ஆகுமா? மாமா, எம்ஆர்ஐ டெஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி ரம்யா, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். என்னங்க, அவங்கள பாத்துட்டு போங்க. இல்லம்மா, அதான் நல்லா ஆயிட்டாங்கல்ல, அப்புறமா வந்து பாக்குறேன். நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. ஆதி, எனக்கு போன்ல எல்லா விஷயமும் அப்டேட் பண்ணு. சரிமாமா. சரிம்மா, நான் வர்றேன். தேவி கேக்குறாங்க அன்னபூர்ணி கிட்ட என்ன விஷயம்னு. நீ வா, ஆஸ்பத்திரி முடியும் போயிட்டு வரலாம். அங்க மீனாட்சியோட அம்மா சுமதி கண்ணு முழிச்சுட்டாலாம். அம்மாச்சி, அவ கண்ணு முழிச்சதுக்கு நம்ம எதுக்கு போகணும்? தேவி, எல்லாம் காரணமாதான். என்ன அம்மாச்சி அவ்வளவு பெரிய காரணம்? அந்த பையன் இருக்கான்ல. எந்த பையன் அம்மாச்சி? மீனாட்சி கூட கல்யாணம் கூட நடக்க போகுது. நாளை சந்திப்போம்.